தெருவுக்கு 3 டாக்டரு, 4 என்ஜினியரு, 5 டீச்சர் இருந்தாலும் வயிறு நிறைய சாப்பிடணும்னா நான் தான் வேணும். நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் விவசாயி. புயல் அடித்தாலும், மழை அடித்தாலும், வெயில் அடித்தாலும் எனக்கு ஒரே ஒரு வேலை தான், அது விவசாயம். என் பிள்ளை டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், பைலட் ஆகணும், கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிற யாராவது என் பிள்ளை என்ன மாதிரி விவசாயி ஆகணும்னு நினைக்கிறீங்களா? என்னை பார்த்தா படிக்காதவன் மாதிரி தானே தோணுது. என்னுடைய அப்பா அம்மாவும் அவங்கள மாதிரியே தான் என்னை நல்லா படிக்க வச்சாங்க. நானும் நல்லா படித்து நல்ல வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிச்சேன். ஆனால் அப்படியே உட்காந்து கண்ட சாப்பாடையும் சாப்பிட்டு குண்டாயிட்டேன். உடம்பெல்லாம் ஒரே பிரச்சனை. அப்போ தான் யோசித்தேன், இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம உடம்புக்கு ஒத்துக்காத ஒரு வாழ்க்கை முறை தானே வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த இயற்கை நமக்கு எவ்வளவு அழகான நன்மைகளை எல்லாம் கொடுத்துருக்கு. ஆனால் நான் என்ன இந்த இயற்கைக்கு நல்லது செஞ்சேன் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது என்னுடைய பயன்படாமல் கிடந்த தரிசு நிலத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் விவசாயத்தை அறிவியல் பூர்வமாக இயற்கையான முறையில் பண்ணலாம் அப்படின்னு முடிவு செய்து விதைக்கிறதுக்கு பாரம்பரிய விதையையும் அதை வளர்க்கிறதுக்கு மண்புழு உரமும் பூச்சிகளை விரட்டி அடிக்கிறதுக்கு இயற்கை பூச்சி விரட்டியும் பயன்படுத்த ஆரம்பித்தேன். மழை பெய்யாத மாதங்களில் கூட என்னோட வயலில் அறுவடைக்கு குறவே இல்லை. எப்படி தெரியுமா? நுண்ணுயிர் பாசனம் பயன்படுத்தி தண்ணீரை வீணாக்காமல் சரியான முறையில் திட்டமிட்டு செயல்பட்டேன். அப்புறம் இயற்கை விவசாயின்னு உள்ள சான்றிதழையும் அரசாங்கத்திலேருந்து வாங்கி பெரிய 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 அங்காடியில் விளைச்சல்களை எல்லாம் விற்கிறேன். அது மட்டுமல்ல, அதிகமாக வரக்கூடிய மகசூலை மதிப்பு கூட்டும் பொருளாக மாற்றி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறேன். ஒரு காலத்தில் தொழிலாளியாக இருந்த நான் இன்னைக்கு முதலாளி. அது மட்டும் இல்லை, மன நிறைவோடு வாழ்கிறேன். என்ன மாதிரியே இளைய தலைமுறைகளாகிய நீங்களும் உங்களுடைய திறன்களை சினிமா பின்னாடியோ, அரசியல்வாதிகள் பின்னாடியோ, போதைப் பொருட்கள் பின்னாடியோ கொண்டு போகாமல் நல்ல முறையில் உங்கள் திறன்களை பயன்படுத்தி நாட்டை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். பாய் பாய். மாறுவேட போட்டிக்கு எந்த அளவுக்கு உடை அலங்காரம் முக்கியமோ அதே அளவுக்கு பிள்ளைகளோட நடிப்பு திறனும் முக்கியம். ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன், இன்னும் ஆக்ஷன், இது மூலமாக அந்த ஒரு உண்மையான விவசாயி மாதிரியே நடித்து பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இதில் அந்த சொல்லும்போது அந்த விவசாயி சொல்லக்கூடிய ஒவ்வொரு உபகரணத்தையும் தனித்தனியாக கொண்டு காமிக்கலாம். உதாரணமாக பாரம்பரிய விதை அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் விதைகளை எடுத்து காமிக்கலாம். இன்னும் மண்புழு உரம்னு சொல்லும்போது உரத்தை, பூச்சி விரட்டின்னு சொல்லும்போது ஒரு பூச்சி விரட்டி, மகசூல் அதிகமாக இருக்குன்னு சொல்லும்போது ஒரு கொஞ்சம் நெல் விதைகளை எல்லாம் காமிக்கலாம். இந்த மாதிரி அந்த ஏற்ற மாதிரி டைலாக்குக்கு ஏற்ற மாதிரி உபகரணங்களையும் காட்டி அதே மாதிரி செய்கிறது மாதிரியே பிள்ளைய பண்ண வைக்கலாம். இன்னும் இதில் உங்கள் பிள்ளைக்கு 3 நிமிஷம்தான் அப்படின்னா உங்கள் பிள்ளை என்ன டைலாக் பேசுமோ, உங்கள் பிள்ளைக்கு எந்த டைலாக் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குமோ அதை இதிலேருந்து செலக்ட் பண்ணி எடுத்து அதை மட்டும் படிக்க வச்சு பிள்ளைய பேச வச்சு பரிசு பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.